செங்குடு ஏவியேஷன் கார்ப்பரேஷனுடைய பங்குகள் 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. தசால்ட் நிறுவனத்துடைய பங்குகள் 8 மடங்கு குறைஞ்சிருக்கு. J-10C என்ற போர் விமானம் இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதா பாகிஸ்தான் தானாகவே கிளைம் பண்ணிச்சு. ஆனால் இந்திய தரப்பில் அதற்கு நேரடியான மறுப்பை ஏர் சீஃப் மார்ஷலான ஏகே பாரதி தரல. சர்வதேச சந்தையை உற்று நோக்க வேண்டிய நேரம் இது, வெளியுறவு கொள்கையில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. நாம் எத்தகைய போர் விமானங்களை வாங்குகிறோம், உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் இது. நான் குறுக்கிட்டதால், அமெரிக்கா குறுக்கிட்டதால் மட்டுமே இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்தி கொண்டன. வர்த்தகத்தை காட்டி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நான் இந்த போரை நிறுத்த வகை செய்தேன் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இந்தியா விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. போருக்கு பிந்தைய முக்கிய விவாத பொருளாக 2 விஷயங்கள் உருமாறி இருக்கு. ஒன்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன வர்த்தக விவகாரம். 2வது, இந்தியா பயன்படுத்திய ரஃபேல் போர் விமானம். இந்த வீடியோவில் இது பற்றிய விரிவான தகவலை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெஹல்காம் என்ற சுற்றுலாத்தலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் அப்பாவிகள் 26 பேர் சுட்டு கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா கடந்த 7 பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மேலே தாக்குதல் நடத்திச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்றது இந்திய இராணுவத்துடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. ஒரு பதில் தாக்குதலுக்கு பாகிஸ்தானும் ட்ரோன்கள் மூலிமா தாக்குதல் நடத்திச்சு. இந்த 4 நாட்கள் போரானது கடந்த 10 முதலில் 5:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் இரவு 10:30 மணிக்கும் பிறகும் இது முடிவுக்கு வந்ததாக தெரிய வந்தது. ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் சொன்னதுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்திடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி போர் முடிவுக்கு வந்ததாக அவரும் தன் தரப்பில் வந்துட்டு ஒரு தகவலை தெரிவித்தார். ஆனால் அவர் அமெரிக்காவோட பேரை குறிப்பிடலை. போர் முடிந்து இதோடு 4 நாட்கள் ஆகிறது. இடைப்பட்ட காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆப்ரேஷன் சிந்தூருடைய வெற்றி குறித்தும் நமது முப்படைகளுடைய தீரம் மற்றும் வீரம் குறித்தும் ஒரு உணர்ச்சிமிகு உரையாற்றினார். அணு ஆயுதங்களை கண்டு நாம் அஞ்ச மாட்டோம், இந்த போரின் வெற்றி நம்ம நாட்டு பெண்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்குது. உண்மையிலேயே எது விவாத பொருளாக மாறி இருக்குது அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய தொடர்ச்சியான பதிவுகள். அவர் 3 முறை இதுவரை நான் குறுக்கிட்டதால், அமெரிக்கா குறுக்கிட்டதால் மட்டுமே இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்தி கொண்டன. வர்த்தகம் தொடர்பாக பாதிப்பு ஏற்படுத்துவேன், நான் உங்களிடம் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என்று இந்தியாவிடமும் பாகிஸ்தானிடம் நான் சொன்னதுனால மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வந்ததுன்ட்டு அமெரிக்காவிலையும் பேசினார். சவுதி அரேபியா வந்திருக்க சூழ்நிலை சவுதி அரேபியாவிலும் இதே கருத்தை அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்துறார். ஆனால் இந்திய தரப்பில் இதுவரைக்கும் அமெரிக்காவின் தலையீடு குறித்து நேரடியான எந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்படலை. இது ஒரு புறம் இருக்கட்டும். மிக முக்கியமான விவாத பொருள் என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா பயன்படுத்திய ரஃபேல் போர் விமானங்கள் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. சர்வதேச சந்தையில் ரஃபேல் குறித்த ஒப்பீடுகள் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும். அதாவது ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தியிருக்கு. ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் நடத்திய தாக்குதலில் 3 ரஃபேல் போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்றாங்க. இந்திய தரப்பில் அதற்கு எந்த விதமான நேரடியான பதிலும் தரப்படவில்லை. நேற்று முன்தினம் முப்படை தளபதிகள் கூட்டாக பிரஸ் மீட்டை வைத்தபோது ஏர் சீஃப் மார்ஷல் ஏகே பாரதியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ரஃபேல் போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தினதாக கிளைம் பண்ணுதே, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஏர் சீஃப் மார்ஷல் ஏகே பாரதியிடம் கேள்வி எழுப்பும்போது, போர் என்றால் இழப்புகள் சகஜம், நமது விமானிகள் பத்திரமாக வீடு திரும்பினர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். இதில் எந்த விதத்திலும் நேரடியாக ஆமாம் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன, இல்லை போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படவில்லை அப்படின்ற மாதிரி எந்த விதமான பதிலையும் நேரடியாக அவர் கூறாததுனால இந்த இடத்துல ஒரு மர்மமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நாட்டின் பாதுகாப்பு கருதி இது பற்றிய மேலதிக விஷயங்களை மத்திய அரசு வெளியிடலன்னு புரிஞ்சிக்கலாம். ஆனால் சர்வதேச சந்தை அப்படி இருக்காது இல்லையா? சர்வதேச சந்தையில் என்ன மாதிரியான எதிரொலிகள், பாதிப்புகள், விளைவுகள், தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்த போரில் சீனாவுடைய செங்குடு ஏவியேஷன் கார்ப்பரேஷன், செங்குடு என்ற நிறுவனம் தயாரித்த J-10C அப்படின்ற ஒரு போர் விமானத்தை பயன்படுத்திச்சு. இந்தியா பிரான்ஸ் தயாரிப்பான, அதாவது பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய தசால்ட் ஏவியேஷன் அப்படின்ற நிறுவனம் தயாரித்த ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்திச்சு.
ரஃபேல் போர் விமானத்தின் விலை கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி. அதே போல் செங்குடுவோடைய தயாரித்த அந்த J-10C விலை பார்த்திங்கன்னா 30,000 கோடிகள். இந்த லெவலில் தான் இருக்குது. ஆனால் J-10C மூலமாக ரஃபேலை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படின்றது பாகிஸ்தானுடைய கூற்றை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. எப்படி தெரியுதுன்னா, பங்கு சந்தையில், ஐரோப்பிய பங்கு சந்தையில் இந்த செங்குடு நிறுவனத்துடைய பங்குகள் J-10C செங்குடு ஏவியேஷன் கார்பரேஷனுடைய பங்குகள் 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதே போல் தசால்ட் நிறுவனத்துடைய பங்குகள் 8 மடங்கு குறைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் போர் விமானங்கள், சீனா தயாரித்த போர் விமானங்களுடைய நிறுவனத்துடைய பங்குகள் உயர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் நாம் எந்த நாட்டிலிருந்து போர் விமானங்களை வாங்கினோமோ அந்த பிரான்ஸ் நிறுவனத்தின் தசால்ட் நிறுவனத்தின் பங்குகள் குறைஞ்சிருக்கு. இதன் மூலயமா ரஃபேல் விமானங்கள் நாங்கள் வீழ்த்திட்டோம் அப்படின்ற பாகிஸ்தானுடைய கூற்றை சீனா உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதன் மூலிமா அந்த நாட்டு தயாரிப்பு, அதன் பங்குகள் விலை உயர்ந்திருக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரஃபேல், முதல்ல இந்த ரஃபேல் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் 2012 பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்த ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்குறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. மொத்தம் 126 விமானங்களை வாங்குவதுன்னும் முதல் கட்டமாக 18 விமானங்களை பறக்கும் நிலையில், அதாவது நேரடியாக போரில் பயன்படுத்தக்கூடிய வகையில் 18 விமானங்களை தருவிக்கிறதுன்ட்டும், எஞ்சி 108 போர் விமானங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் HAL நிறுவனத்தோட இணைந்து தொழில்நுட்ப வசதியோட இந்தியாவிலே தயாரிக்கிறது அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கிட்டத்தட்ட 2014 மார்ச் வாக்கில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஆனால் 2014 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. காங்கிரஸ் தேர்தலில் தோல்வியடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டில் அமர்ந்து பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்கிறார். பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு இந்த இந்தியா பிரான்ஸ் இடையிலான இந்த ரஃபேல் ஒப்பந்தம் மறுசீரமைப்பு, மறு கட்டமைப்புக்கு உள்ளாகுது. அதாவது ஏற்கனவே ஒப்பந்தம் போட்ட 126 விமானங்களுக்கு பதிலாக வெறும் 36 விமானங்கள் மட்டும்தான் வாங்கப்படும் அப்படின்றது ஒரு ஒப்பந்தம். இரண்டாவது, அந்த 36 விமானங்களும் நேரடியாக பிரான்ஸ்லேருந்தே உற்பத்தி செஞ்சு பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்தியாவுக்குள்ளே தெரிவிக்கப்படும் என்றது ரெண்டாவது ஒப்பந்தம். மூணாவது தான் முக்கியமான புள்ளி. அப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் அந்த போர் விமானங்களை பழுது பார்ப்பது, அதன் தொழில்நுட்ப பணிகளை கையாளுவதற்கு HAL நிறுவனத்துக்கு பதிலாக அனில் அம்பானியுடைய ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் கையாளும் அப்படின்றது அந்த சரத்தில், அந்த ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இது மிக பெரும் பேசு பொருளாக மாறிச்சு. காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் மத்திய அரசு பல்லாண்டுகால அனுபவம் பெற்ற HAL நிறுவனத்திற்கு பதிலாக போர் விமானங்கள் தயாரிப்பில் அனுபவமே இல்லாத அனில் அம்பானியோடைய இந்த ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட்டுக்கு நாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற கேள்விகளை முன்னெடுத்தாங்க. இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்காக தொடுக்கப்பட்டது. 2018 அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் ஒரு தீர்ப்பளிக்கிறாரு. இதில் எந்த விதத்துலேயும் ஒப்பந்தத்தில் எந்த விதமான தவறுகளும் இல்லை, குளறுபடிகளும் இல்லைன்ட்டு ரஞ்சன் கோகாய் தன்னுடைய தீர்ப்பில் கூறினார். 2020 பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நியமன உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு, மாநிலங்களவைக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார் என்பது தனிக்கதை. ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதில் இப்படி ஒரு சிக்கல் ஆரம்பத்திலே இருந்தது. அதற்கு பிறகு 2020 தொடங்கி 2022 டிசம்பர் வரை இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் 36 போர் விமானங்களும் பிரான்ஸோடைய தசால்ட் நிறுவனத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. இந்தியா விமானப்படையில் 36 ரஃபேல் போர் விமானங்களும் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டன. இந்த ரஃபேல் போர் விமானங்கள் கடந்த ஜனவரி மாதம் குடியரசு தினத்தன்று, ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று டெல்லி நடைபெற்ற அந்த அணிவகுப்பிலையும் ஒரு மாதிரி ரஃபேல் போர் விமானம் நம்மளுடைய அணிவகுப்பத்தில் இடம்பெற்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில் தான் இந்தியா பாகிஸ்தான் போர், பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. இந்தியா நேரடியாக இஸ்ரேலுடைய போர் பாணியில் வான்வழி தாக்குதல் ஆரம்பிக்குது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து ரஃபேல் போர் விமானங்கள் மூலிமா, ரஃபேல் போர் விமானங்களில் 2 முக்கியமான அம்சங்களுக்கு, ஸ்கால்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூஸ் ஏவுகணைகள் ஒரு பகுதியும், ஹேமர் ஹப் அப்படி சொல்லக்கூடிய குண்டுகளை வீசக்கூடிய பகுதி இன்னொரு பகுதியும் இருக்குது. இந்த 2ஐயும் பயன்படுத்தி துல்லியமான தாக்குதலை நடத்தி தீவிரவாதிகளை கொண்டிருக்காங்க. தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 100 பேர் கொல்லப்பட்டதா இந்திய இராணுவம் சொல்லப்பட்டது. நீதி நிலைநாட்டப்பட்டது என்ற வாசகம் அதன் மூலியமாக தான் வந்தது. ஆனால் இந்தியாவுடைய தாக்குதலை தொடர்ந்து பதில் தாக்குதலை பாகிஸ்தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ட்ரோன்கள் மூலியமாகவும் முதல்ல ஊடுருவ முயற்சிக்கும் போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய கைனட்டிக், நான் கைனட்டிக் மெத்தடில் அந்த ட்ரோன்களை நாம் சுட்டு வீழ்த்தணும். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், அதாவது 36 இடங்களில் வான்வழியாக ஊடுருவ முயற்சிய 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை நம்ம சுட்டு வீழ்த்தணுன்ற தகவல்கள் கிடைச்சிது.
மேலும் அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களுடைய உதிரி பாகங்கள், எஞ்சிய பாகங்கள் இந்திய எல்லை பகுதியில் விழுந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவை துருக்கி நாட்டை சேர்ந்த ட்ரோன்கள் என்பது தெரிய வந்தது. இதன் மூலம் பாகிஸ்தான் துருக்கி நாட்டிலிருந்து வாங்கிய ட்ரோனை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ முயற்சித்தது அப்படின்றது உண்மை தெரிய வந்தது. அதே போல் பதில் தாக்குதலுக்கு இந்தியாவும் ரஃபேல் போர் விமானங்களை மீண்டும் களத்தில் இறக்குச்சு. அப்போது பாகிஸ்தான் சீனாவிலிருந்து வாங்கிய, அதாவது சீனாவின் செங்குடு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட J-10C ரக போர் விமானங்களை பயன்படுத்தியிருக்கு. ஏற்கனவே அமெரிக்கா கிட்டேருந்து F-16 ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் வாங்கியிருந்தாலும் கூட அந்த போர் விமானங்களை இந்த போரில் அது பயன்படுத்தலை. மாறாக முழுக்க சீனா மற்றும் துருக்கி நாடுகளிலிருந்து வாங்கப்பட்ட போர் விமானங்கள், ட்ரோன்கள், இது ரெண்டு மட்டுமே களத்தில் பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கு. அதில் J-10C என்ற போர் விமானம் இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தானாகவே கிளைம் பண்ணிச்சு. ஆனால் இந்திய தரப்பில் அதற்கு நேரடியான மறுப்பை ஏர் சீஃப் மார்ஷலான ஏகே பாரதி தரலை. மறுபுறம் என்ன இருக்குது, ஐரோப்பிய சந்தையில், சர்வதேச வணிக சந்தைகளில், பங்கு சந்தைகளில் செங்குடு நிறுவனத்துடைய பங்குகள் 10 மடங்கு அதிகரிக்க, பிரான்ஸோடைய தசால்ட் நிறுவனத்துடைய பங்குகள் 8 மடங்கு கீழே விலை, ரெண்டும் ஒரு வணிக போட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட உருவாகிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான 4 நாட்கள் போர் நமது உயிரிழந்த 26 அப்பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட நீதி ஒருபுறம் அப்படி என்றாலும் கூட சர்வதேச சந்தையில் இது ஒரு ஆயுத வியாபாரமாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இதன் மூலம் சீனா ஆதாயம் அடைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது மேலும் 26 ரஃபேல் போர் விமானங்களை, அதாவது தரையிலிருந்து மட்டும் தாக்குதல் நடத்தக்கூடிய போர் விமானங்களில் போர் கப்பலில் இருந்தும் அதை இயக்கக்கூடிய வகையிலான ரஃபேல் போர் விமானங்களை 26 போர் விமானங்களை வாங்க 63,000 கோடி மதிப்பீட்டில் பிரான்ஸோடைய தசால்ட் நிறுவனத்துக்குரிய இந்தியா ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. ஒருபுறம் பாகிஸ்தான் கிளைம் பண்ணுறபடி J-10C ரக போர் விமானங்களை வைத்து ரஃபேல் போர் விமானங்களை நாங்கள் வீழ்த்திட்டோன்னு சொல்கிறது உண்மையோ பொய்யோ கண்டிப்பாக உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்பலாம். ஏன்னா பல்லாயிரம் கோடி கொடுத்து நவீன தொழில்நுட்பம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம அந்த போர் விமானத்தை வாங்கியிருக்கோம். ஆனால் நமது ஏர் சீஃப் மார்ஷல் தரப்பிலிருந்து நேரடியான அதுக்கான தகவல் கிடைக்காதனால அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்தியாவுடைய 63,000 கோடி பணத்தை செலவிட்டு 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவது எந்த விதத்தில் சரி என்று சர்வதேச போர் வல்லுநர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. வர்த்தகத்தை காட்டி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் நான் இந்த போரை நிறுத்த வகை செய்தேன் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. மறுபுறம் சீனா மேலே கடும் கோபத்தோடு இருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 பேரும் போட்டிருந்த பரஸ்பர வரியை ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர், அதில் சீனாவுடைய போர் விமானங்கள் பயன்படுத்தப்படுது, அந்த நிறுவனத்துடைய பங்குகள் சர்வதேச சந்தையில் உயருது. மறுபக்கம் டொனால்ட் ட்ரம்ப்பும் சீனாவை போட்டிருந்த அந்த பரஸ்பர வரி விதிப்பில் 2 பேரும் சமரசமாகறாங்க. அவங்க தங்கள் மேல் இருந்த வரியை குறைச்சிக்கிறாங்க. சர்வதேச சந்தையை உற்று நோக்க வேண்டிய நேரம் இது. வெளியுறவு கொள்கையில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. நாம் எத்தகைய போர் விமானங்களை வாங்குகிறோம், உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நேரம் இதுன்றதை இந்த பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் நடத்திய இந்த 4 நாட்கள் போர் பல்வேறு விஷயங்களை நம்ம கவனத்துக்கு கொண்டு வருது. இந்தியா விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் சார்ந்த பல்வேறு வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.